அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் 50 லட்சம் மதிப்புள்ள கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய செய்தி. இவை இலங்கைக்கு கடத்த இருந்ததாக போலீசாருடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் வலைவீச்சில் ஈடுபட்ட போது இந்த 50 லட்சம் மதிப்புள்ள கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மண்டபம் அருகே வேதாடை கடற்கரை பகுதியில் 50 லட்சம் மதிப்பிலான கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இலங்கைக்கு கடத்திச் செல்ல 11 மூட்டைகளில் வைத்திருந்த 435 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனுடைய சர்வதேச மதிப்பு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. கடத்த முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை பிடித்து கைது செய்து பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். செய்தியாளர் சிவகுமார் தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார். விவரம் சொல்லலாம் சிவகுமார். அதாவது வேதாளை அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு 435 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பக்கத்துல வேதாளை கடற்கரைன்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு வருவதாக மண்டபம் தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, போலீசார் வேதாளை கடற்கரையில தீவிர சோதனையில் ஈடுபடுறாங்க. அப்போ கடற்கரை பகுதியில 11 மூடைகள்ல கிட்டத்தட்ட 435 கிலோ அளவிலான கடல் அட்டைகள் இருக்கிறது தெரியுது. போலீசார் வர்றதை கண்டு அந்த கடல் அட்டை கடத்தல்காரங்க அங்கிருந்து தப்பி ஓடுற நிலையில அங்கிருந்த மூட்டைகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றை மண்டபம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இது குறித்து போலீசார் கூறுகள் என்ன சொன்னாங்கன்னா, வேதாளையிலிருந்து இலங்கைக்கு கடல் அட்டைகள் கடத்துவதற்காக தெரிய வந்தது. இதனால நாங்க அந்த சம்பவ இடத்துக்கு போனோம். சோதனை செஞ்சல 11 மூட்டைகள் இந்த கடல் அட்டை இருந்தது தெரிய வந்ததோடு இல்லாம அவற்றை கைப்பற்றி இந்த கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் குறித்து விசாரிச்சுட்டு வரோம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கடல் அட்டையோட மதிப்பு ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கடல் அட்டையை மண்டபம் வனத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த கடல் அட்டையை கடத்த வச்சிருந்த ராஜா முகமது அப்படிங்கிறவர் போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க. மண்டபம் கடல் பகுதி மட்டுமல்லாது ராமநாதபுரத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த மாதிரி கடல் அட்டைகள் கடத்தப்படுவதும் அவ்வப்போது போலீசார் பறிமுதல் செய்கிறது வாடிக்கையாயிட்டு இருக்குது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.